வணக்கம், நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோல ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நிஃப்டி 50யோட இன்ட்ராடே ட்ரேடிங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் பற்றி பார்த்துடலாம். இந்த லெவல்ஸ் கண்டுபிடிப்பதற்கான கால்குலேஷன் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இங்கே நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே நிஃப்டி 50 க்ளோஸ் ஆகிருக்கு. பைவட் பாயிண்ட்டை மேலே தாண்டி நமக்கு மேல் நோக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகி நகர ஆரம்பிச்சதுன்னா 24,248 வரைக்கும் நம்ம முதல் டார்கெட், அதாவது இந்த லெவலில் நமக்கு பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்க்கணும். இப்போ இங்கே ஜோன் நமக்கு எக்ஸிட் பண்ணிச்சுன்னா அடுத்து 24,330 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 24,418 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவே பைவட் பாயிண்ட்டை தொடர்ந்து கீழ் நோக்கி நமக்கு மார்க்கெட் இறங்குச்சுன்னா 24,078 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த இடத்துல இதை ஜோனா நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 23,990 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 23,908 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. மேலும் மார்க்கெட்டில் இங்கே நம்ம 2 சேனல் ட்ராப் பண்ணியிருக்கோம். அதாவது இப்போ நமக்கு மார்க்கெட் மேல் நோக்கி எனக்கு வந்துச்சு இல்லையா, அந்த ஹை லெவலும் லோ லெவலையும் வச்சு இந்த சேனல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட்டு இந்த பேட்டர்னோட மேட்ச் ஆயிருக்கு இல்லையா, இந்த மேட்சான பேட்டர்னுக்கு நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் வந்து இந்த பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணி மேல் நோக்கி நகர்ந்து இந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மாற்றம் வந்து நமக்கு இந்த சேனலுக்குள்ளேயே நகர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதாவது 23,800 வரைக்கும் நமக்கு மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். மேலும் இங்கே இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலையும் லாங் டர்ம் ட்ரேடிங்க்கும் ஸ்விங் ட்ரேடிங்க்கு செக் பண்ணிக்கோங்க. மேலும் இங்கே நமக்கு இந்த பாசிட்டிவ் லெவலில் மூவ் ஆனது பார்த்தோம்னா ஒவ்வொரு லோ லெவலையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிட்டே வரணும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்டை லோ லெவலை பிரேக் அவுட் பண்ண இந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு சைட்வேஸ் கொடுத்து நமக்கு அடுத்து மார்க்கெட்டில் ஒரு மாற்றம் வந்துச்சு. இப்போ இதே மாதிரி பார்த்தோம்னா இங்கே இறக்கம் கொடுத்துக்கிட்டே வந்தது, ஒரு சைட்வேஸ் கொடுத்து திரும்ப நமக்கு மேல் நோக்கி நகர்ந்துச்சு. இப்போ இதே மாதிரி நமக்கு மேல் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறது ஒரு கட்டத்தில் நமக்கு சைட்வேஸ்ல மூவ் ஆகும். அப்போ அந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போகுதா கீழே போகுதாங்கிறத நம்ம கணிச்சுக்கிட்டே வந்தோம்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம். அடுத்து பேங்க் நிஃப்டியோட 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்ல நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் பற்றி பார்த்துடலாம். இங்கேயும் நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே தான் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆச்சுன்னா முதல் கட்டம் நமக்கு 55,991 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. நமக்கு அப்போ இந்த ஆல் டைம் ஹையை உடைச்சு அடுத்த ஹை லெவலுக்கு நமக்கு மேல் நோக்கி நகருது. இப்போ இதையும் பிரேக் அவுட் பண்ணி மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா அடுத்த கட்டம் 56,335 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நமக்கு 56,709 வரைக்கும் போகிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு உண்டு. இந்த இடத்துல நம்ம வந்து ரெசிஸ்டன்ட் லெவல் 1ஐயே நம்ம பிரேக் அவுட் பண்ணி 56,000 பிரேக் அவுட் பண்ணும் பொழுது மார்க்கெட்டில் ஒரு மாற்றம் வருதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். அடுத்து இதுவே மார்க்கெட் கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா சப்போர்ட் லெவல் 1 55,273 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணி கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 54,899 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணி கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 54,555 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. நமக்கு இப்போ இந்த லெவலில் பார்த்தோம்னா கரெக்டாக 21ஆம் தேதிக்குரிய ஓப்பனிங் ப்ரைஸை நமக்கு பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் திரும்பவும் நமக்கு 54,000 நோக்கி போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்டில் இங்கே நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்க ஏற்றம் வரும் பொழுதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்து தான் மார்க்கெட்டை நகர்ந்துகிட்டு இருக்கு. இப்பயும் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இதுக்கு அடுத்த ஹெட் அண்ட் ஷோல்டர் நமக்கு இந்த ஹை லெவலை உடச்சி நமக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகுதா, அல்லது திரும்ப நமக்கு ஒரு இந்த இது வந்து நமக்கு திரும்ப கீழ் நோக்கி ஒரே தான் நகருதா அப்படிங்கிறத இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை வச்சு நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஹேக்கி நஷி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் பார்க்கும்போது இங்கே நம்மளுடைய ஹை லெவலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் அதிகமாகிட்டு தான் இருக்குது. இன்னும் நமக்கு இந்த ஹை லெவலை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் அடுத்து அதோட க்ளோசிங் பாயிண்ட்டை இதோட க்ளோசிங் பாயிண்ட்டை நமக்கு டவுன் ஆகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே வந்தோம்னா டவுன் ஆகும் பொழுது மார்க்கெட் சைட்வேஸில் மூவ் ஆகுதா அல்லது தொடர்ந்து அடுத்தடுத்து கீழாக்கி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகுது அதோட க்ளோசிங் ப்ரைஸை செக் பண்ணிக்கிட்டே வந்தோம்னாலும் நமக்கு மார்க்கெட் அடுத்த கட்ட மூவ்மெண்ட்டை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.